எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பிள்ளையாவது அம்மாக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போன்னு செஞ்சு தருவா. அது மாட்டுக்கு எலும்பு ஸ்கூலுக்கு கிளம்பு போகுது. ஜூலி, ஜூலிமா, என்னம்மா? ஜூலிமா, கொஞ்சம் இங்க வா. என்னம்மா, சொல்லுங்க. மக்களே, அம்மாக்கு நீ கொஞ்சம் வேலை இருக்கு மக்களே. அடுப்புலயும் நிறைய வேலை கிடக்கு. இந்த வீட்டை மட்டும் பெருக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயா. இப்படி அம்மாக்கு வேலை இருக்கு. அக்காளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரா பார்க்க வருவாவ. வீடு இப்படி கிடந்துச்சுன்னா என்ன நினைப்பாவ? கொஞ்சமாவது நீட்டா கண்டாமா, கொஞ்சம் நீட் பண்ணி தாங்க. எம்மா, அக்கால பெருக்க சொல்லுங்கம்மா. நான் காலையிலே குளிச்சாச்சு. இனி பெருக்குனா ஒரே புழுக்கமா இருக்கும். இட்டி அவளுக்கு 8:30 பஸ்ஸுக்கு போகணும். மணி 8 இன்னும் குளிக்கவே இல்லை. நீ குளிச்சாச்சுல? 9:15 தான் ஸ்கூலுக்கு போகணும். பெருக்கிட்டு எடுத்துட்டு போ. எம்மா, நான் இன்னைக்கு 8:30 ஸ்கூலுக்கு போகணுமா? எதுக்குடி இன்னைக்கு 8:30 எதுக்கு போகணும்? எம்மா, எங்களுக்கு இன்னைக்கு 8:30 ஸ்பெஷல் கிளாஸ்மா. சீக்கிரமா போலானா டீச்சர் அடிப்பாவ. போம்மா போ. காலையிலே போய் படிச்சு கிழிச்சிருவா. கண்ணுல இருந்து எங்க இருந்து தான் கண்ணீர் வருமோ தெரியாது, வந்துரும் மாலை மாலையா. போ. ஐ ஜாலி, தப்பிச்சோம். சீக்கிரமா போணும். இன்னைக்கு பர்வீனுக்கு பிறந்த நாள். வர வர இந்த பிள்ளைல வளர்க்குற வளர்ப்பே சரியில்லை. ஒருத்தியும் ஒரு வேலையும் செஞ்சு தர மாட்டுக்கா. ஜோசப், டீச்சர் இன்னைக்கு ஹோம்வொர்க் கொடுத்தாங்கல்ல, இங்கிலீஷ் டீச்சர், நீ எழுதிட்டியா? அஜி, டென்ஸ் தானே, எனக்கு கிராமரே வராது. நான் எப்படிட்ட எழுதுவேன்? நீ எழுதியிருந்தா எனக்கு காமியா? நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன். இனி யாராவது கிளாஸ்க்கு வருவாவல்ல, அவியலை பார்த்து தான் எழுதணும். அஜி, நீ எழுதிட்டேனா எனக்கும் காமி. இங்கிலீஷ் டீச்சர் வந்து நொங்க எடுத்துரும். சரியில்ல, யாராவது வாராவலான்னு பாப்போம். ஜிம்மா, என்ன வெயிட்டா இருக்குப்பா இந்த பேக். எதுக்கு தான் இவ்ளோ புக் தாராவளோ தெரியல. சிறையா இருக்கு. அஜி, இப்பவே ஸ்கூலுக்கு வந்திருக்கியே. நீங்க எல்லா நாளும் இப்பவே வந்துருவீங்களோ? ஆமா, நாங்க 8:30 வந்துருவோம். ஸ்கூல் பஸ் ஃபர்ஸ்ட் எங்களை விட்டுட்டு தான் அடுத்த ஊருக்கு கூப்பிடையே போவோம். நாங்க எல்லா நாளும் 8:30 வந்துருவோம். அப்படியா? ஜூலி, இங்கிலீஷ் டீச்சர் தந்த ஹோம்வொர்க் செஞ்சிட்டியா? அஜி, இங்கிலீஷ் டீச்சர் எங்க ஹோம்வொர்க் தந்தாவ? நீங்களாட்டு சும்மா சொல்லாதீங்க டி. ஜூலி, நேத்து லாஸ்ட் பீரியட் போகும்போது தந்தாங்கல்ல, இந்த 10 ஹோம்வொர்க் பண்ணிட்டு வரணும், வரலன்னா நொங்க எடுத்துருவேன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, சொன்னாவல்ல, மறந்தே போயிட்டு. அஜி, நீ எழுதிருந்தா எனக்கு காமியா? அவளே எழுதாம தான் வாங்கிட்டு கேட்டா. ஜோசப், நீ செஞ்சிட்டியா? இது பொம்பளை பிள்ளை, நீங்களே செய்ய மாட்டீங்க. அது ஏன்ட்டு கேக்குறீங்க? ஆமா, வந்துட்டான் பொம்பளை பிள்ளைல ஆம்பளை பிள்ளைன்ட்டு. ஹோம்வொர்க் செஞ்சுட்டு வர மாட்டான். பர்வீன், நீ ஏன் இன்னைக்கு யூனிஃபார்ம் போடல? ஜூலி, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் நான் யூனிஃபார்ம் போடல. ஓ, அப்படியா? ஹாப்பி பர்த்டே பர்வீன். தேங்க் யூ ஜூலி. பர்வீன், பின்னாடி வா. இரு அஜி, வரேன். பர்வீன், ஹாப்பி பர்த்டே பர்வீன். ஹாப்பி பர்த்டே பர்வீன். தேங்க் யூ அஜி, தேங்க் யூ ஜோசப். பர்வீன், சாக்லேட் கொண்டு வந்தியா? ஆமா அஜி, எல்லாருக்கும் கொண்டு வந்தேன். டீச்சருக்கும் கொடுக்கணும். பீரியட் இன்னைக்கு இங்கிலீஷ் டீச்சர். அப்போ பர்வீன் கூட இன்னைக்கு நம்ம சாக்லேட் கொடுக்க போயிடணும். அப்பதான் அடி வாங்காம தப்பிக்க முடியும். பர்வீன், நீ என்ன சாக்லேட் கொண்டு வந்தா? ஜூலி, நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் 5 ஸ்டார் கொண்டு வந்தேன். டீச்சர்ஸ்க்கெல்லாம் டைரி மில்க் வாங்கிட்டு வந்தேன். பர்வீன், வா, நம்ம போய் நம்ம இடத்துல இருப்போம். பர்வீன், நீ டீச்சர்ஸ்க்கு மிட்டாய் கொடுக்க போகும்போது என்ன கூட்டிட்டு போ. நல்ல கதை. நீ மட்டும் உன் பிறந்த நாளைக்கு அவளை கூட்டிட்டு போனியா? அஜி, நான் ஒன்னும் வாங்கிட்ட பேசல. என்ன பர்வீன் தான் பேசிட்டு இருக்கேன். பர்வீன் பேசியாலாம். தள்ளி போ. பர்வீன், இன்னைக்கு சாக்லேட் கொடுக்கும்போது நீ என்ன கூட்டிட்டு போனா, என் பிறந்த நாளோடி நான் உன்னை கூட்டிட்டு போவேன். போன மாசம் தான் உனக்கு பிறந்த நாள் வந்துச்சு. உங்களோட ஸ்வீட்டி தானே வந்தா. அஜி, நான் வாங்கிட்டே பேசுனேன், சும்மா இரு. பர்வீன், நீ என்ன தானே கூட்டிட்டு போவா? இந்த பொம்பளை பிள்ளையே இப்படிதான். எதுக்கு தான் சண்டை போடணும்னே தெரியல. இப்படி நடந்து சண்டை போடியால. சரி ஜூலி, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். பர்வீன், நீ என்ன மட்டும் கூட்டிட்டு போவாம இரு. உனக்கு இருக்கு. என் பிறந்த நாளோடி நான் உன்னை தானே கூட்டிட்டு போனேன் சாக்லேட் கொடுக்க. நீ என்ன கூட்டிட்டு போலன்னா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஐயோ கடவுளே, தெரியாம சாக்லேட் கொண்டு வந்துட்டேன். இனிமேல் கொண்டே வரக்கூடாது போல. அஜி, கோவப்படாத, நான் உன்னை தான் கூட்டிட்டு போவேன்.
நேரத்துல வாயா வாங்கிட்டு ஒண்ணு சொல்லிக்கிட்டு. என்ன சொல்லி சொல்லு. உன் காட்ட கொண்டா. பர்வீன், நீ உன் பிறந்த நாளைக்கு என்ன கூட்டிட்டு போனீனா அடுத்த வாரம் எங்க மாமா ஃபாரின்ல இருந்து நிறைய ஃபாரின் சாக்லேட் கொண்டு வருவாங்க. நான் உனக்கு தருவேன், சரியா? அப்படியா? ஃபாரின் சாக்லேட்டா? ஆமா பர்வீன், நீ கூட்டிட்டு போனீனா நான் உனக்கும் தருவேன். ஜூலி, நான் உன்னை கூட்டிட்டு போனா அஜி என்கிட்ட கோவப்படுவல்ல, பேச மாட்டாளே. பர்வீன், ஃபாரின் சாக்லேட் ஃபாரின் சாக்லேட் ஃபாரின் சாக்லேட் வேணும்னா என்ன கூட்டிட்டு வா. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங் டீச்சர். பர்வீன், எதுக்கு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கா? டீச்சர், இன்னைக்கு பர்வீனுக்கு பிறந்த நாள், அதான் அவ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கா. ஜூலி, நான் உன்கிட்டயே கேட்டேன், பர்வீன் கிட்ட தானே கேட்டேன். உனக்கு என்ன அதிக பேச்சு? ஹோம்வொர்க் எழுதுனியா? ஹோம்வொர்க் எழுதாதவங்கள எழுமுங்க பாப்போம். ஐயோ, நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன். ஹோம்வொர்க் வேற செய்யல. பர்வீன், எலும்பு வா, நம்ம போய் மிட்டாய் கொடுக்க போவோம். ஜூலி, நான் டீச்சருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வரேன். இனிமே இந்த பர்வீன் பிள்ளைய ஒரு நாள் நம்ம பிறந்த நாளைக்கு கூட்டிட்டே போக கூடாது. சரியான ஆளா இருக்கா. டீச்சர், இந்தாங்க டீச்சர், சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டே பர்வீன், காட் பிளஸ் யூ. தேங்க் யூ டீச்சர். டீச்சர், நான் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் சாக்லேட் கொடுக்கட்டுமா? இல்லம்மா, கிளாஸ் முடிய டைம்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி டைம் தரேன், அப்போ குடியேன்னு. இப்போ கொடுத்தேன்னா எல்லாரும் சாக்லேட் சாப்பிட்டுட்டே இருப்பாங்கல்ல. சரி டீச்சர். டீச்சர், வேற டீச்சர்ஸ்க்குலாம் மிட்டாய் கொடுக்க போலாமா? சரிம்மா, போய் கொடுத்துட்டு வா. டீச்சர், என் கூட ஜூலியை கூட்டிட்டு போறேன். பர்வீன், எல்லா டீச்சரும் நம்ம கிளாஸ்க்கு வெளியே தான் நிற்கிறாங்க. அதில் ஒரு கேம்ப் நடக்க அதில் தான் இருக்காங்க. அதனால நீ மட்டும் போய் கொடுத்துட்டு வா, என்னம்மா? அப்படியா? சரி டீச்சர். டீச்சர், நானும் பர்வீன் கூட போறேன் டீச்சர். ஜூலி, கம்பு எடுத்துட்டு அடி வாங்கிறாத. ஹோம்வொர்க் எழுதிட்டு வரல, சாக்லேட் கொடுக்க போறாளாம். சாக்லேட். ஜூலி அசிங்கப்பட்டுடா. அஜி, எதுக்கு இப்ப சிரிக்கா? ஜூலி, அங்க என்ன சத்தம்? ஒண்ணும் இல்ல டீச்சர். பர்வீன், போமா, நீ போய் வெளியே போய் எல்லா டீச்சருக்கும் கொடுத்துட்டு வா, என்ன? சரி டீச்சர்.